சார் என் பொண்ணோட இந்த நிலைமை காரணமே இவன் தான் சார். இவனை புடிச்சு ஒன்னும் உள்ள போடுங்க, இல்லைன்னா வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் பாக்கியம் புதுசா ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு யார் உதவியா இருக்க போறாங்கிறதா இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்டா இருக்க போது. இந்த திட்டத்துக்கு பிறகு திருப்பி தங்கமயில் இந்த வீட்டுக்கே வரப்போறாங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து சரவணா ஒரு முடிவா சொல்லிட்டாரு, என்னால இவ வாழ முடியவே முடியாதுப்பா, எனக்கு பயமா இருக்கு, இப்படியே போச்சு அப்படின்னா வந்து அவன் ஏமாத்தி ஏதாச்சும் பண்ணி இல்ல இந்த வீட்டுக்கு திருப்பி வந்துடுறேன்னு சொல்லி டிராமா போட்டுருவா. அதனால வந்து விவாகரத்துக்கு உடனே அப்ளை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்ல, உடனே என்னடா சொல்ற அப்படின்னா, ஆமாப்பா இப்போ உடனே வந்து லாயரை கூப்பிடணும்ப்பா அப்படின்னா, ஆமாப்பா அண்ணன் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு இந்த பக்கம் செந்திலும் பேச ஆரம்பிக்க, ராஜியும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஐயோ என்ன விவாகரத்து அளவுக்கு போகுது, நம்ம இன்னும் நகை மேட்டரை சொல்லவே இல்லை, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்க, இல்லக்கா ஏற்கனவே அவங்கள போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, எல்லாரும் வெளிலலாம் தள்ளுறாங்க, இதை போய் நம்ம சொன்னா நமக்கும் பாவமா இருக்குல்லக்கா அவங்கள பார்த்தா, என்ன இருந்தாலும் தங்கமயிலக்கா கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது தேவையெல்லாம் பேசுவாங்க, ஆனா ரொம்ப கெட்டவங்கலாம் இல்லக்கா, இவங்க ரொம்ப அவங்கள வில்லி மாதிரி ஆக்குறாங்களே அப்படின்னு பேச, என்ன இருந்தாலும் இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும் பொய் அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 2 பேர் செஞ்ச விஷயத்துல ஒரு நடக்க போற தப்பு, மொத்தமா எல்லா விஷயத்துக்கும் புதுசா ஒரு ஆட்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தங்கமயில் குடும்பத்துக்கு வரப்போறாங்கிறது தெரியாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேகமா போய் திருப்பி கதவை சாத்திட்டு லாயருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, என்னம்மா நடக்குது, ஏமாத்தா மயில் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அப்பத்தான் அந்த பக்கம் பேச ஆரம்பிக்க, ஆமா என்ன பிரச்சனை, என்ன துரத்தி விட்டானா, அவன்லாம் ஒரு குடும்பம், அவனை நம்பி போய் பொண்ணு கொடுத்துருக்கீங்களே அண்ணே பாத்துக்கண்ணே, இதானே அடுத்து நம்ம பிள்ளைக்கும் கதி அப்படின்னு வந்து ராஜியை நினைச்சு இவங்க பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்த இப்ப வந்து முத்துவேல் கிட்டக்க சக்திவேல் சொல்றாரு. சொன்னோம், டே நீ பேசாமறா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்காக எங்க புள்ள கல்யாணங்கிறதுக்காக கொஞ்சம் நாங்க பொய் சொல்லிட்டோம், அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய டிராமா பண்ணி அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னா கூட விவாகரத்து அளவுக்கு போறாங்க. இப்ப என் பிள்ளைக்கு யார் தான் வந்து பதில் சொல்லுவா, என் பிள்ளைக்கு வாழ்ந்திருக்கா, அவ வந்து அவன் கூட தானே வாழ்ந்தா, அவன் ஒரு வார்த்தை பேசாம விவாகரத்துன்னு ஈஸியா சொல்லிட்டு போறான், இதெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியம் பேச, உடனே என்னமா போய் சொன்ன, என்னமா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து இல்ல அவ வந்து படிக்கல, ஆனா நான் எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிட்டேன், அவளுக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனா வந்து வயசு கம்மின்னு சொல்லிட்டோம், இந்த 2 விஷயத்துக்காக அப்படியே என் பிள்ளைய துரத்துனது மட்டும் இல்லாம இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க, உங்க பொண்ணுதான் அப்படின்னு வந்து பேசின உடனே என்ன இருந்தாலும் பொய் சொல்லியிருக்க கூடாது இல்லம்மா அப்படின்னா, உடனே வந்து ஏன் நீங்க நியாயத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து இப்போ சக்தி வேலை பார்த்து பேசுறாங்க. பாக்கியம் இல்ல, உங்க வீட்டு பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணுச்சு, இன்னொரு பொண்ணையும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணாங்க, இன்னொரு பொண்ணு உங்க வீட்டுக்கே வந்து கழுத்த தாலியோட வந்து அதுவே தான் கையில கட்டிட்டு வந்துச்சு, அவங்க எல்லாத்தையும் விடவா என் புள்ள மோசம், ஏதோ கல்யாணத்துக்காக எல்லாரும் போய் சொல்றதானே, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணவங்க, நான் ஒரு 2 பொய் சொன்னேன் அவ்வளவுதான், அதுக்கு போய் இவ்வளவு தூரம் டிராமா பண்ணி இப்ப என் பிள்ளைக்கு வந்து விவாகரத்துலாம் பேசுறாங்க அப்படின்னோடனே வந்து சரி விடுமா இது சரியாயிடும், இப்ப ஏதோ கோவத்துல பேசுறாங்க, இருந்தாலும் நீங்க போய் சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்னா, இப்பதான் நாங்க மன்னிப்பு கேட்டோமே அப்படின்னு வந்து இவங்க பேச ஆரம்பிக்க, உடனே சரி போமா அப்படின்னு அப்பத்தான் அனுப்புறாங்க. அப்பத்தான் அனுப்பி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு சக்திவேலுக்கு பொறி தட்டுது, இதை வச்சே அழகா வந்து மடிச்சு விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இவங்க போயிட்டே இருக்கும் போது வழி மறிச்சு சக்திவேல் மட்டும் முதல்ல பேசுறாரு. என்ன மேட்ருன்னு ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க, இந்த 2 விஷயம் மட்டும் தான் பொய்யா, உங்களெல்லாம் பார்த்தா திருன்னு முடிக்கிற மாதிரி இருக்கு, உன் புருஷன் அன்னைக்கு எங்க வீட்டுக்கிட்ட ஏதோ திருட மாதிரி வந்தான், பிடிச்சி வச்சேன், அன்னைக்கும் அவன் பதிலே சொல்லல, ஏதோ தப்பு இருக்கு, என்னன்னு என்கிட்ட சொன்னான், அவன் எனக்கு எதிரி, அவன் நல்லா இருக்கக்கூடாது, நீங்க அவன் வந்து இன்னொரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதே பெட்டருங்கிறதான் என் கதை, அதனால நீ என்னன்னு சொல்லு அப்படின்னா, இவரை நம்பலாமா அப்படின்னு ஒரு திருன்னு முடிச்சுட்டு சரின்னு பாக்கியம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சீரியல்லாம் முதல்ல வில்லனுங்க தான் நல்லா க்ளோஸ் ஆயிப்பாங்க, டக்குன்னு அவங்க உடனே வந்து இல்ல நகை விஷயமும் கொஞ்சம் ஏமாத்திருக்கோம் தான், 80 பவுன் நகை இல்லை 72 பவுன் கவரிங் அப்படின்னா, எல்லாத்துலயும் ஏமாந்துட்டான் அந்த பரதேசி பாட்டிய, கம்ப்ளீட் மடையனா இருப்பான் போல அப்படின்ட்டு, சரி ஓகே இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு தரேன், அந்த பிளான் படி நடந்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப திருப்பி வந்து அந்த கதவை தட்டுற மாதிரி தட்டுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா இவங்களும் ஒன்றும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை தடயத்திலே ஆட்டுறாங்க. இதெல்லாம் வேணுமாமா வேணாமா அப்படின்னு தங்கமயில் சொன்னா கேளுடி வாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு திருப்பி வந்து அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்ப எல்லாரும் இருக்கும் பொழுது இப்ப திருப்பி கதவை தட்டுறாங்க. நீங்க என்ன போலையா, நான் இதுக்கப்புறம் போலீஸை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தள்ள பார்க்க லைட்டா தள்ளும் பொழுது அப்படியே மயங்கி விடுற மாதிரி தங்கமயில் விழுந்துடுறாங்க. டம்முன்னு விழுந்த உடனே வந்து எல்லாம் ஷாக்கான உடனே இவ ஏதோ டிராமா போடுறாமா, வேணாமா வாங்கம்மா உள்ள அப்படின்னு, ஏதோ மயங்கிட்டாடான்ட்டு இந்த பக்கம் கோமதி ராஜி மீனெல்லாம் வர, மீனா உள்ளவாமா ராஜி நீ உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து சரவணனே உள்ள தள்ளி கதவை சாத்திடுறாரு.
வெளில அவங்க மயங்கி கிடந்த மாதிரி கிடக்குறாங்க. உடனே வந்து ஐயோ என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு வடிவு மாறியும் ஓடி வந்துட்டு அப்பதான் அவங்க சேர்ந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்க வந்து இப்போ தங்கமயில சேர்க்குறாங்க. தங்கமயில அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்திவேல் என்ன பண்ணுறாரு, அவசர அவசரமாக டக்குன்னு போலீஸ் கூப்பிட்டு, அதுவும் ஒரு தெரிஞ்ச போலீஸாக கூப்பிட்டு உடனே இங்கே வாங்க, ஒரு பிள்ளைய வந்து போட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சு புருஷனே துரத்தி விட்டான், அடிச்சு கீழே விழுந்து அந்த பிள்ளைக்கு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டோடனே அந்த புள்ள மயக்கம் ஆயிடுச்சுன்னு போலீஸ்காரங்க அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க அங்கேருந்து வந்து நீங்கள் கால் பண்ணி இப்போ பாண்டியன் வீட்டில் வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி போய் மயங்கிட்டாடா, எதுக்குறா அவளை போட்டு தள்ளுனேன் அப்படின்னா, அம்மா அவள் போக மாட்டேங்கிறாமா, வேணும்னே பிடிச்சி என்ன தள்ள பார்க்குறாமா, அதனால தான் நான் தள்ளினேன் அப்படிங்கும்போது, இன்னும் தள்ள கூட இல்லைம்மா, கை வச்சு தட்டினேன், அவள் வேணும்னே ஏமாற்றி சுற்றிட்டு போய் விடுற மாதிரி விடுறாமா, அந்த ஹிந்தி சீரியல்லாம் விடுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டாமா அப்படின்னு வந்து பேசின உடனே வந்து இது இல்லடா, இதே இது தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போகுதுடா, நம்ம சைடில் தப்பே இல்லாட்டி நம்ம போய் ஏதோ என் புள்ள ஒரு பொண்ணை போட்டு தள்ளி விட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ வச்சேன், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு இப்போ வந்து போலீஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு பதறி அடிச்சு போகிறாங்க குடும்பமே. ஐயோ ஏன்டா நான் அப்பவே சொன்னேனடா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நேரம் அங்கே போன உடனே அவங்க அம்மா கத்துறாங்க, எல்லாம் இவன் தான் கொலகார பாவி, என் புள்ள கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய கொல்ல பார்க்குறான், என் கண்ணு முன்னாடியே அப்படியே வந்து முரட்டுத்தனமா அப்படி ஒரு மிருக மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறான் அப்படிங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா தட்டினேன் அவ்வளோ, இப்படி தள்ளதான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு வந்து இவர் சொல்ல உடனே, என்னையா பிரச்சனை, இப்போ பிரச்சனைனா பொண்டாட்டி எப்படி தள்ளி விட்டுருவியா, கூட வச்சு வாழ மாட்டியா அப்படின்னா, இல்லை சார் எங்களுக்குள்ள நான் கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன், நீ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க அதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கிறாங்களே அப்படிங்கும் போது சக்தி வேற அங்கே மீசை அப்படியே முறுக்கிட்டே நிற்கிறார். என்ன பாண்டியா, கடைசியில் வந்து உன் புள்ள வந்து பொண்டாட்டியை தள்ளி விடுறான், அடிக்கலாம் செய்யறான், இப்படி கடைசியில் எங்கள் வீட்டு பிள்ளை ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான், நாங்கள் விட மாட்டோம், எவ்வளோ கேவலமாக இருக்கான், என்ன அது இப்போ பழக்கம், அது பொம்பளை பிள்ளை மேலே கை வாங்குற பழக்கம் அப்படின்னு வந்து பேச, நீ அமைதியாரியா அப்படின்னு பாண்டியன் பேசும்பொழுதே வந்து போலீஸ்காரப்பா நீங்க இங்கே பேசுங்கப்பா, எதுக்காக பிள்ளையை தள்ளி விட்டீங்க, ஏதோ வந்து வரதட்சணை கொடுமைன்னு பேசிக்கிறாங்க, ஏதோ நகை மேட்டரில் ஏதோ பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னா, நகை மேட்டரா அப்படின்னு அவங்க முடிக்கும் போதே வந்து இந்த பாருப்பா, ஒழுங்கா கூட வச்சு வாழ முடிஞ்சா வாழ், இல்லை அப்படின்னா வந்து அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா வந்து முட்டி தட்டி குடும்பமா சேர்த்து உள்ள தள்ளணும், வெறும் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எல்லாரு மேலேயும் கேஸ் கொடுத்த மாதிரி தான், அதெல்லாம் புரியுதா அப்படின்னு வந்து பேசும்பொழுது இப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, கேஸ் எல்லாம் போட்டோன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா அவளை வீட்டுக்கு கூட்டு போனா, வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது சார் அப்படின்னா, அதெல்லாம் என்ன வீட்டுக்கு கூட்டு போக முடியாதுங்கிற, கேஸ் போட்டுறவா சக்திவேல் சார், என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க சொந்தக்காரங்க நினைச்சோம் அப்படின்னா, வந்து சொந்தக்காரனா ஒன்றும் இல்லை, நீங்க வேணா உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு வந்து பேசும்பொழுது அந்த பாருங்க, டாக்டர் வந்து அந்த பொண்ணு லேசாக மயக்கத்தில் இருக்குன்ட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணை கையோடு நீ தான் கூட்டு போய் வீட்டில் வச்சுக்கணும், நானும் வந்து செக் பண்ணுவேன், ஒழுங்காக லேடி கான்ஸ்டபிளையும் அப்பப்போ அனுப்பி செக் பண்ண சொல்லுவேன், நீ ஒழுங்காக வச்சு வாழ்கிற மாதிரி இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனையாயிடும், இதெல்லாம் வந்து உங்கள் குடும்பத்து மேலே கேஸ் ஆகி போயிடும்பா தம்பி பார்த்துக்க அப்படின்னு நல்லா சொல்லுவேன் சார் அப்படின்னு அப்படியே நக்கலாக அப்படியே பார்வை பார்க்குறாங்க பாக்கியமும் இந்த பக்கம் மாணிக்கமும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, நம்ம சும்மா தள்ளனா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர்கிட்ட வந்து இப்படி சிரிச்சுட்டே வந்து சக்திவேல் பார்க்குறதையும் பார்த்துடுறாங்க. எல்லாமே உங்களோட பிளான் அப்படின்னா இப்போ வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் இப்போ வீட்டிலே இருப்பாங்க தங்கமயில், எல்லாரும் தங்கமயில் மேலே பேசாமல் கோபமாக இருப்பாங்க. இதில் ராஜீவ் மீனாவும் தங்க மேட்டரை சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபா மேட்ரு தெரிய வருது, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறதுலாம் அடுத்தடுத்து தெரிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.